கலைஞர் ஐயாக்கு வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க சிலை மாதிரி. நீங்கள் அது வைக்கலாங்கிறீங்களா இல்லை வேண்டாங்கிறீங்களா? அது தேவையில்லை. சேர்மன் மக்கள் வாழ்க்கை ரொம்ப இதுவாக அரிப்புகள், கடலூர் மக்களுக்கு அரிப்பு ரொம்ப பாதிப்பாங்க. கடலுக்கெல்லாம் என்ன வீடு தான் பாதிப்பாங்க. ஏன் ரொம்ப பாதிப்பு. இவர் எழுத கண்ணதாசன் எழுத கதையை இவர் எழுதிட்டாரு. கண்ணதாசன் எழுதுன கதையை இவர் எழுதிட்டாரு. எங்கேருந்து ஓடி நீங்கள் வந்து பொழைக்கிறாரு. பொழைச்சி ஒரு ஆட்சி பிடிச்சாரு. இவ்வளோ பெரிய விஷயமாயிட்டு இவங்க வந்து பேனா வைக்கிறாங்க. இது பெரிய விஷயமா? இது வந்து ரொம்ப தவறு. பிஷேர் மக்கள் ரொம்ப பாதிப்பாங்க. அவரும் தமிழக மக்களுக்காக நிறைய செய்திருக்காரு. ஏன்னா தமிழ் பிஷேர் இந்த புயல் என்ன பண்ணாரு? இவ்வளோ பாதிப்பு பிஷேர் மகாலிபுரம் ஏற்றி புயல் என்ன பாதிப்பு பண்ணாரு? பிஷர்மேன் எந்த பாதிப்புன்னு சொல்லிட்டாரு. வரதா புயல் பணம் வந்து ஆயில் பணம் வந்து அதையும் உங்களுக்கு தான் வச்சுக்கிறீங்க. அந்த மக்கள் போட்ட பிஷேர் மக்களுக்கு பிஷேர் மக்கள் எவ்வளோ கவர்மெண்ட்டில் பணம் இருக்குது. அதில் ஒரு துண்டு எடுத்து போடுற எங்களுக்கு சேரும். இதே எங்களுக்கு வந்து சேர்க்க முடியும். அப்போ என்ன நீ ஆட்சி ஆள் இந்த ஆட்சி ஆட்சியே தெரியல ஆட்சி. ஆனால் எல்லாரும் இதுக்கு ஆதரவு தான் தெரிவிக்கிறாங்க. ஆதரவு யார் தெரிவிக்கிறா? கட்சிக்கார தான் தெரிவிக்கிறாங்க. பொதுமக்களுக்கு ஆதரிச்சிங்களா? இருக்கிற மீனவர் மக்களை ஆதரிச்சு எல்லா கைகளை கேளுங்க. எல்லா கட்சியும் செலவைக்க ஆரம்பிச்சிட்டா கடல்ல யார் தொழில் பண்றது? ஒண்ணுமே பண்ண முடியாது. போஸ்ட் கார்டு நிற்கும். நாங்கள் இந்த தாண்டி போக முடியாது. காசிமேடு போக முடியாது. மீனுக்கு போக முடியாது. எந்த பாதிப்பும் எங்களுக்கு தான் பாதிப்பு. போஸ்ட் கார்டு நைட்டு கொடுத்துருவாங்க. அவங்க வந்து இப்போ சீமான்னு ஒருத்தர் இருக்கா தெரியுமாண்ணே? அவர் மட்டும் அது வந்து வைக்கக்கூடாதுன்னு எதிர்ப்பு தெரிவிக்கிறார். அவருக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம். அவருக்கு எங்களுக்கோசம் அவர் வந்து ஹெல்ப் பண்ணால் நாங்கள் ஃபிஷர்மேன் மக்கள் எல்லாம் ஆதரவு தெரிவிக்கிறோம். அவர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 12 கிராமம் இதனால் பாதிக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காரு. 12 கிராமம் தான். பட்டினப்பாக்கம் திருவத்தூர் மட்டும் கிராமம் தான் பாதிக்கப்படுது. ஆனால் அவங்களுக்கு தெரியாது. இந்த கிராமத்தில் எத்தனை குடும்பம் இருக்குது, எத்தனை மக்களுக்கு தெரியும்? எத்தனை மக்கள் தெரியுமா? இங்கே நொச்சிக்குத்திலேயே வந்து 6000 ஓட்டு இருக்குது. 6000 ஓட்டில் நீ வாங்க முடியுமா? நீ வந்து பூமுகாரிலிருந்து வந்த திருட்டு இதில் வந்து நீ வந்து ஆட்சி பிடிச்சி நீ இப்போ இதுவாகிட்டு இல்லைண்ணா. நீங்கள் அவருக்கு சிலையை வைக்க வேண்டாங்கிறீங்களா இல்லை கடலில் வைக்க வேண்டாங்கிறீங்களா? கடலில் வைக்கணும். ஏன்னா தமிழில் வச்சுக்கா. கடலில் வச்சு எங்களுக்கு பாதி ஃபிஷர்மேன் பாதி போஸ்ட் கார்டு வரும். ஆனால் 80 கோடிக்கு மேலே அதுக்கு செலவு இருக்குங்கிறாங்க. அந்த 100 கோடி தனியார் ஹாஸ்பிட்டல் எதனா கட்டி விடும். மக்களுக்கு தனியார் துண்டு எதனா கட்டி விடுப்பா ஹாஸ்பிட்டலில். மக்கள் பாதி இது இருக்கான். இது செலவு வச்சுன்னா அவர் என்ன இது பேனா புக் வச்சு என்ன இது பேனா புக் அவர் என்ன கதை எழுதினாரா? எதுவுமே இல்லை. கண்ணதாசன் எழுத கதை நீ எழுதிட்டேன். வரலாறு படிக்காது. ஆனால் இப்போ அந்த சீமான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பசங்களுக்கு வந்து அந்த பள்ளியை இன்னும் எக்ஸ்ட்ரா கட்டுறதுக்கான காசு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு காசு கிடையாது, இதுக்கு மட்டும் எங்கேருந்து காசு வருதுன்னு கேட்டு அது கட்டி விடலாமே. படிக்கிற பசங்க பள்ளி கட்டும் நாலேஜ் வளர பசங்க. அது ரொம்ப விஷயமான விஷயம், நாலேஜான விஷயம். இது கட்டினா நிறைய பேர் வந்து மக்கள் வந்து பார்ப்பாங்க. அது மூலம் எது பார்ப்பாங்க? வருவாயெல்லாம் கூடுன்றாங்க. வருவாய் கூட எது கூட? இந்த ஆட்சி 2 மணி வருவா கூட அடுத்த ஆட்சி மாட்டாங்க. ஸ்டாண்ட் பண்ண என்ன பண்ணீங்க? கேடிங்கன்றா அவங்க ஒரு செலவு வைக்கிறேன்னு சொன்னால் என்னென்ன பண்ணுவீங்க? அதுதான் இது ரொம்ப தவறு. இது மக்களுக்கு முழுக்க முழுக்க தவறு. உங்களோட கருத்து வைக்கக்கூடாது, வைக்கக்கூடாது. ஃபிஷர்மேனில் வந்து 12 கிராமத்தை கூப்பிட்டு வந்து நீங்கள் டிவி வந்து கேளுங்க. ஃபிஷர்மேனு கேளுங்க. அவங்க வந்து கட்சிக்கார தான் பேட்டி கொடுத்தாங்க, ஆதரவு கொடுத்தாங்க. அதெல்லாம் உங்களுக்கு கேள்வியே கிடையாது. இதை வந்து கேளுங்க. ஆனால் கருத்து கேட்பு கூட்டம்னு ஒன்று வச்சாங்கன்னா அதில் வந்து நிறைய பேர் கருத்துக்கானுக்கு யார் பொதுமக்களை கூப்பிட்டாங்க? கட்சிக்கார் தான் போனாங்க. பொதுமக்கள்ங்கிற பேரில் நிறைய பேர் வந்து வைக்கலாங்கிறாங்க. கட்சிக்கார் தான் போனாங்க. இந்த கடலூரில் எத்தனை சேருக்கு தெரியுமா? நிறைய பேருக்கு கருத்துக்கு தெரிவிச்சுங்க. நாங்கள் சொல்லுவோம் சரி இந்த டைம் இந்த காற்று ஏறும், இந்த டைம் இந்த காற்று வரும். அவங்கள சொல்ல முடியுமா? ஒன்றுமே முடியாது. அவங்க சொல்கிறவங்க எல்லாமே வேஸ்ட். பணம் காலிண்டு கட்சி கோசம் இது பண்ணுவோம். நன்றி. ஏன் அப்படி சொல்கிறீங்க? மீனவர்கள்லாம் நிறைய பேர் இதில் அதனால ரொம்ப கஷ்டப்படுவாங்க. எதுக்கும் செலவு வச்சுட்டு போகிறாங்க. பேனா கொண்டு போய் நடுவில் வைக்க. நீங்கள் அந்த சிலையை வைக்க வேண்டாங்கிறீங்களா இல்லை கடலில் வைக்க வேண்டாங்கிறீங்களா? இல்லை கடலில் வைக்க வேண்டாம். வெளியே ஓரத்தில் வச்சுருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடலில் இருக்கு. சரிண்ணா. இப்போ இதுக்கு ஒரு சில பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அரசியல் கட்சி ரீதியாக பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி சீமான் ஒருத்தர் இருக்காருண்ணா, ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. அதை எப்படின்னா பார்க்குறீங்க? அவங்க சொல்கிறாங்க நல்லா தானே, கரெக்டாக தானே பேசுகிறாங்க. எல்லாருக்குமே கரெக்டாக பேசுகிறாங்க. அவர் பண்ணுற மாதிரியோட பண்ணலாம். அது கடலில் வைக்கிறதுனால என்ன பாதிப்பு வரும்? அது வந்து நமக்கு இப்படி இந்த மீனவர்களோட இடம் நம்ம வந்து கேட்ட அது வைக்கலாமா? அவர் வந்து ஒரு 12 கிராமங்கள் வரைக்கும் பாதிப்படையும்னு சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அது வைக்கிறது சரின்னு நினைக்கிறேன். ஏன்னா 80 கோடிக்கு மேலே செலவு பண்ணுறாங்க. அதுக்காக அவ்வளோ காசு செலவு பண்ணுறதுக்கு ஊர் மக்கள் இல்லாத பண்ண அவ்வளோ. ஸோ அவரோட பேச்சுக்கு ஏதாவது கேட்டுறீங்களா? சீமான் அவர் பேச்சு நிறையா கேட்டேன்.
அவர் பேசுறதுல ஏதாவது பிடிச்ச மாதிரி இருக்கு சரின்னு தோணுதா தவறு? எல்லாமே கரெக்டாக சரியாக தான் எல்லாமே சரியா இல்லைனா அப்போ வந்து சிலையை உடைப்பேன் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காருல்ல, அது வந்து ஒரு வன்முறையாக பார்க்குறாங்க. அது வந்து பேசும்போது பேச்சுவார்த்தையிலும் முடிச்சுக்கலாம். இந்த மாதிரி உடைக்கிறதெல்லாம் நன்றி.